வார்த்தை பேசுறதுன்றது ஒரு நார்மலான விஷயம். அது நல்லதோ கெட்டதோன்றது அந்த அபியூஸ் அந்த இதுக்கு வரும்போது தான் மாறுதே தவிர ஒரு வார்த்தை நல்லதா கெட்டதான்னு நம்ம முடிவு பண்றது இல்லை. அதை நம்ம எப்படி யூஸ் பண்றோம், எங்க யூஸ் பண்றோம்ன்றதுதான் மேட்டர். யார்கிட்ட யூஸ் பண்றோம் அதுவும் ஒரு மேட்டர். டேய் சும்மாறா, Now, say my name. My name is Gustavo, but you can call me Gus. First rule of Fight Club is you do not talk about Fight Club. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க லைஃப்ல? தெரியலையா? நிக்கிறீங்களா? என்ன பண்ணலாம் நினைக்கிறீங்க லைஃப்ல? கொலை பண்ணலாம் நினைக்கிறேன். யாரா? உங்களை தான். எதுக்கு பேசிட்டு இருக்கீங்களா? பிரிஞ்சு வாழ்ந்தா என்ன ஆகுன்ற பயத்தை விட கஷ்டப்பட்டு சேர்ந்து வாழ்றது இன்னும் கொடுமையானது. நீங்க எடுத்த இந்த டிசிஷன் உங்களுக்கு வலியை கொடுக்க போகுதா நிம்மதியை கொடுக்க போகுதான்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏய் என்னடா புள்ளைக்கு பீய ஊட்டிக்கிட்டு இருக்க? ஏய் மூதேவி, சோத்த தாண்டா ஊட்டிக்கிருக்கேன். கேக்கும் போதே நார்னுச்சா? அதுதான் பாத்து கையில ரப்பரை போட்டுக்கிட்டேன், இழுத்துக்கிட்டு இங்க பாத்துக்கோங்க. இழுக்கிற அந்த பக்கட்டும் போ, இந்த பக்கட்டும் போ, நடுநிலையா இருப்போம். என்ன யாருக்கும் நம்ம வந்து சார்பு கிடையாது. உங்க பர்த்டே அன்னைக்கு தான் என் பாப்பா பிறந்துச்சு, தன் பையன். உங்க பர்த்டே அன்னைக்கு டிடிஎஃப் பர்த்டே அன்னைக்கு பையன் பிறந்தா 29ஆம் தேதி 10:45. ஸ்ரீ வந்து உங்க பேர் தான் வச்சிருக்கோம், ஸ்ரீவாசன். ஐயோ நம்ம கிட்ட பேசணும்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு நினைக்காங்க. நம்மளோட இடத்துல இன்னொருத்தனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அவங்கள்ட்ட ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க. சரியா சாப்பிட மாட்டோம் அவங்க நினைச்சிட்டு, சரியா தூங்க மாட்டோம் அவங்க நினைச்சு. சரா பொத்திட்டு போடா. டிடிஎஃப் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம 2 ரூபாய்க்கு டேட்டு கூட்டு போறோம். உங்களுக்கு தெரியலையா? நாங்க டேட்டு கூட்டும்போது உங்களுக்கு தெரியும். துரத்துன போலீஸே வந்து பண்ண நாளைக்கு ராஜமரியாதையோட உட்கார வைப்பாங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. பட் உட்கார வைப்பேன். நீங்க அதிக காசு நீங்க எவ்வளவு காசு கேக்குறீங்க? ஒரு நாளைக்கு நாங்க 200 ரூபாய்க்கு பண்றோம். 200 ரூபாயா? என் ஃப்ரெண்டு 150 ரூபாய்க்கு பண்றான். அவனுக்கு எனக்கு தான் போட்டியே. 100 ரூபாய் குறைக்கலாமா நான் பாத்துட்டு இருக்கேன். ஹாய் காய்ஸ், உங்களுக்கு சளி பிடிச்சிருக்கா? ஏன் காய்ஸ் உங்களுக்கு என்ன பிடிக்கலையா? என்னைக்கு அந்த தேவை மறுபடியும் என்ன கப்பணும் கையோட ஹாய் காய்ஸ், உங்களுக்கு தலை வலிக்குதா? தலையை வலிக்காதீங்க, வலி போயிடும். நீ பண்ற காமெடிக்கெல்லாம் அந்த பின்னாடி நிக்கிற தெவடியா பையன் தான் சிரிப்பான். நான்லாம் சிரிக்க மாட்டேன் தெரியுமா? And I've got to say in all honesty, it's the biggest piece of dog shit that I've ever. என்னடா அங்க பிரச்சனை?
ஆன்லைன்ல இருந்து நம்ம பண்ற மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணல அப்படின்னா நம்மள அவாய்ட் பண்றாங்க அப்படின்னு அர்த்தம். நம்மள அவாய்ட் பண்றாங்க நல்லா தெரிஞ்சும் நம்ம வேற ஏதோ ஒரு பொண்ணுகிட்டயோ வேற ஏதோ பையன்கிட்டயோ போய் பேச போறது இல்ல. அவங்க பண்ண பழைய மெசேஜ 1 by 1 பார்த்து அழுதுகிட்டு இருப்போம். வேணாப்பா, உனக்கு வேலை இல்ல தெரியுது எனக்கு. அந்த மயிர் ஒரு படத்தை விட ஒரு மயிரே கிடையாது அந்த படத்துல. ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கு, ஆனா அவங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்கா அப்படிங்கறத ஒரு டெஸ்ட் மூலமா கண்டுபிடிக்கலாம். ஒண்ணு, வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் பண்றீங்க, அவங்க உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்றாங்க அப்படின்னா உங்களை அவங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். கிழிப்பா அவன் கிழிப்பா அவன மகனா நாய் அவன் நாய் கேவலம் கேட்ட என்ன அசிங்கம் எனக்கு ஒரு தன்னைகளுக்கு பைத்தியக்கார பொண்ணு மாதிரி பண்ணக்கூடாது. சுமார் உங்களுக்கு காட் வந்து உங்களுக்கு கனவுல வந்து ஒரு வரம் கொடுக்குறேன், இந்த வருஷத்துல நீ அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்ன கேட்பீங்க? நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுக்கணும். நல்லா படிச்சு நல்லா மார்க் எடுக்கணும். என்ன ஆக போறீங்க படிச்சு? போய் புள்ள குட்டிங்களை படிக்க வைங்கடா. டேய், இன்ஜினியரிங் தவிர எது வேணா படிக்க வைங்கடா. போடா போடா ஐயா. ஆனா என்ன ஆனாலும் விவசாயத்தை மட்டும் கை விட்டுறாதீங்கடா. தயவு செய்து விவசாயத்தை மட்டும் கை விட்டுறாதீங்கடா. டேய், விவசாயம் தானே சோறு போடும், புரிஞ்சுதா? Get what you fucking deserve! தளபதி வாங்க ஏகே. கோனே பாஸ்டா கேனே. தானியா, நல்ல வேலை நீ மணிரத்னம் கண்ணில் படல. மணிரத்னமா? அவர் பார்த்து என்னடா பண்ண போறாரு? கிஷன் நடிச்ச குந்தோ கேரக்டர்ல உன்ன போட்டிருப்பாரு. நீ ஷூட்டிங் போயிருப்ப, நான் மட்டும் இங்க தனியா எல்லாம் இருந்திருப்பேன். நீ கூட தான் வந்தித்தேவனா போயிருந்திருப்ப. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கீழே இருக்கிற ஷேர் பட்டனை நீங்க கிளிக் பண்ணி 3 பேருக்கு நீங்க சென்ட் பண்ணீங்கன்னா அந்த 3 பேர்ல ஒருத்தவங்க உங்களுக்கு லவரா வருவாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கல்யாணமும் பண்ணிப்பாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னா அது நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கே தெரியும். ஷேர் பண்ணுங்க, எங்களை மாரி கல்யாணம் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. நண்பா ஓ நண்பா, என் காதென்ன கூதியா இப்படி ஓத்து விட்டு போகிறாயே. நண்பா ஓ நண்பா, காதுகள் பாவம் இல்லையா? கவிதை கை தட்டுங்க. யார் ஒருத்தவங்க உங்கள்ட்ட நொய் நொய் நொய்னு பேசுறதை விட மாட்டாங்களோ, யார் ஒருத்தவங்க உங்கள்ட்ட அடிக்கடி சண்டை போறதை விட மாட்டாங்களோ, யார் ஒருத்தவங்க உங்களை சந்தேகப்படுறதை விட மாட்டாங்களோ, அவங்க செத்தா கூட உங்களை விட மாட்டாங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. கடைசி வரைக்கும் நீங்களும் அவங்களை விட்டுறாங்க. பாவம், அவங்க குழந்தை மாதிரி. பொறுக்கி பண்ணாட, உனக்கு எல்லாம் கொட்டுறது வேற நேரமே கிடைக்கலையா? ஏன்டா அப்படி சாவடிக்கிறீங்க? ஏன் இது நாளைக்கு சொன்னா என்ன? ஏன் துணைக்கு நீதான், ஓன் துணைக்கு நான் தான். எப்பவுமே என்ன இவ்வளவு நேரம் நான் பேசுனது சார்காசம். When you're feeling down on your luck, you're tired and stuck and nothing's enough, you gotta pick yourself up, cause life gets hard, it might leave scars, can tear you apart if you let it be smart, yeah, you wanna be just like the stars.